வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் அட்டா என்ன அது பிக் பாஸ் வீடா இல்லை ரத்தக்கலை பூமியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இவங்க வந்து விளையாண்டதே கிடையாதப்பா. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பல ஞாபகம் வருதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்து உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. பயங்கரமாக ரத்தக்கலை பூமியாக மாற்றிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் கொஞ்சம் ஒரு சில பேர்லாம் ரொம்ப ஓவராக பண்ண மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக விஜய் விஷாலோட சட்டையெல்லாம் கிழிச்சு சண்டைனா சட்டை கிளியே தானே செய்யுன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கோட அடுத்த ரவுண்டு இதில் வந்து பிக் பாஸ் வந்து பயங்கரமான ஒரு வேலை செஞ்சு விட்டாப்புல. என்னென்னா எடுத்த பொம்மையை டால் ஹவுஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். மாற்றி இந்த இதை நீ பண்ணி உனக்கு வேணா நான் இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு எதாவது பண்ணிக்கலாம். நேற்று எதெல்லாம் இந்த ரூல்ஸ் பிரேக்குன்னு வெளியிலேருந்து மக்கள்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் இப்போ ரூல் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு நினைக்கிற பொம்மையை உள்ளே போக விடாமல் தடுக்கவும் முடியும், இழுக்கவும் முடியும், பிடுங்கவும் முடியும், எல்லாத்தையும் சொல்லிட்டார். மக்கள் அப்படியே வெறி கொண்டு தாக்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சிதா கிட்ட வந்து சாச்சனா பொம்மையை பிடுங்குறாங்க. அஞ்சிதா யாரோடது? ஒரு வேளை மஞ்சரியோட பொம்மையாக இருக்குமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க மேலே தான் சமாதானம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அருண் வந்து சொல்கிறார், பிளானை சொல்கிறார். அருண் அருண் விஷால் இவங்களாம் ஒரு டீம் இல்லையா, எந்த டீமாக இருந்தாலும் அந்த டீமை பிரிக்கிறோம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து முத்துக்கிட்ட வந்து தர்ஷிகா பொம்மையை பிடுங்குறாங்க. ஒரு வேளை முத்து வந்து தர்ஷிகாவோட பொம்மையை வச்சிருக்காருன்றது தெரியல, அவங்க பிடுங்குறாங்க. ஏன்னா வாங்கி கொடுக்குறதுக்கு இல்லை என்ன மேட்டர் தெரியல. இன்னொரு பக்கம் வந்துட்டு ரஞ்சித் வராரு, டப்பு வந்து ஒரு இடி இடிச்சாரு பாருங்க. பாவம் பொண்ணுங்களாம் தம்மானு ஊந்து எங்கே அடி பிடிச்சி தெரியல. சாச்சரெல்லாம் நசங்கி போய் வந்து கடைசியில் பொம்மையை வச்சிச்சு. நான் பொம்மையை வச்சுட்டேன் அப்படின்ட்டு இப்போ பாவமாக இருந்துச்சு. ஆனால் நல்ல ஒரு கேம். அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து தர்ஷிகா பொம்மை யாருமே எடுக்கல பாருன்னு கை தட்டுறாங்க. தர்ஷிகா பொம்மை விட்டாங்க போல இருக்குது. தர்ஷிகா தான் வெளியே போகிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட முத்து சாச்சனா மஞ்சரி எல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அருண் வந்து தடுத்துட்டு இருக்காரு. அந்த பொம்மை யாரோட பொம்மைன்னு தெரில. முத்துவோட பொம்மையை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. ஒரு இடத்துல வந்துட்டு இன்னொரு சம்பவம் நடக்குது. விஷால் கிட்ட போயிட்டு ஜெஃப்ரி அந்த கோவா கேங்க அப்படியே எல்லாம் மீறி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சத்யா தடுக்கணும் பார்க்காது. சத்யா வந்து கொஞ்சம் அரகண்டாக பிகப் பண்ணால் 3 பேரும் தூக்கி விசிறிவார். பட் எதுக்கு? ஏற்கனவே ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு நிறைய கேஸில் ஆகி போயிருக்கு. இதில் நம்ம ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதை யூஸ் பண்ணிட்டு சட்டையை கீச்சிட்டாங்க. பாவமாக இருந்துச்சு. இன்னும் இது விஜய் விஷால் அவ்வளோ கோவம். அதுலேயும் நண்பின்னு சொன்னவங்கள தான் நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி அடித்து துவைச்சிருக்காங்க. ஆனால் கேம் வந்துச்சு. அப்புறம் என்ன ஃப்ரெண்டுக்குண்டு இண்டிவிஜுவல் கேமும் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஜாக்லேருந்து தான் சட்டையை கீச்சிட்டாங்க பொழுது. செம்ம டென்ஷன் ஆகிட்டார். வாங்க பார்த்துக்கலாம், காலையில் ப்ரொமோட் வச்சு பாருங்கள். அதுதான் இப்போ நடக்குது. பார்த்துக்கலாம். சட்டையாக கிழிக்கிறீங்க என்ன பண்ணுறோம் பாருன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஒரு காமெடி வர என்னென்னா ஜெஃப்ரி வந்துட்டு விஷால் கிட்ட தான் பிடிங்கிட்டு இருக்காரு. விஷால் ஜெஃப்ரியும் வந்து ஒரு கையில் தூக்கி விசில் அடிக்கிறாங்க. யாரா பார்த்தா அனுச்சிதா அப்படியே பயங்கரமாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. இன்னும் இப்படி தூக்கி விசில் அடிக்கிறாங்க. ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்ரான்ற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு பயங்கரமாகிடுச்சு. அப்புறம் ரஞ்சித், சத்யா, அருண், ஜெஃப்ரி, சிவா, மஞ்சரி இவங்க பொம்மையில் உள்ளே இருந்ததை காமிக்கிறாங்க. ஸோ செம்ம மாசான விஷயங்கள் இதுக்கப்புறம் நம்மளுக்கு காத்துட்ருக்கு போல இருக்குது. சரி, நீங்கள் யாரெல்லாம் இந்த டால் அந்த டாஸ்க்காக காத்துட்ருக்கீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது? முன்னாடி மாதிரி கொஞ்சம் மொக்கையாக இருக்கா இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. இது மாதிரி நிறைய சூடான சம்பவங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.